he அவன், she அவள், it அது. இதுல சிங்குலர் ப்ரோனவுன்ஸும் இருக்கு, ப்ளூரல் ப்ரோனவுன்ஸும் இருக்கு. சிங்குலர் ப்ரோனவுன் I, he, she, it இவ்வளவுத்தையும் நாங்க சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஐட ப்ளூரல் ப்ரோனவுன் என்னடா we. ஐய ப்ளூரலைஸ் பண்ணணும்டா we and ப்ளூரலைஸ் பண்ணுவோம். he, she, it ப்ளூரலைஸ் பண்ணணும்டா they and ப்ளூரலைஸ் பண்ணுவோம். யூங்கிறது சிங்குலருக்கும் யூ தான் சொல்லுவோம், ப்ளூரலுக்கும் யூ தான் சொல்லுவோம். நீ ஒரு ஆளை சொல்லுவோம், நீங்க நாங்க நிறைய பேரை சொல்லுவோம். So it comes under singular and plural. So we call these things as personal pronouns. According to the given name or the given noun, நாங்க pronoun replace பண்ணணும். The next one is possessive pronouns. Possessive pronouns it shows ownership. இது ஒரு ஆளுடையது, அதாவது இது ஒருவருடையது. ஒரு பொருளோ அல்லது ஒரு விடயமோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு சொந்தமானதுண்டா அதை நாங்க சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு ப்ரோனவுன் தான் என்ன, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 7 பர்சனல் ப்ரோனவுன் மாதிரி அந்த 7 பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸும் இருக்கு, பொசசிவ் ப்ரோனவுன்ஸும் இருக்கு. ஐக்கு மை என்று சொல்லுவோம், ஐக்கு மைன் என்று சொல்லுவோம், யூக்கு யுவர்ஸ் என்று சொல்லுவோம், வீக்கு ஆர்ஸ் என்று சொல்லுவோம், தே தேர்ஸ், ஹி ஹிஸ், ஷி ஹர்ஸ், இட் இட்ஸ். ஸோ இதை எல்லாத்தையுமே நாங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது, நாட் யுவர்ஸ், உன்னுடையது அல்ல. ஸோ மைன், யுவர்ஸ் எல்லாம் என்ன, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். இதே விஷயத்துக்கு கீழே நான் உங்களுக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னண்டா, அது அட்ஜெக்டிவ் யூஸ்வலி அதை நாங்க அட்ஜெக்டிவ் நாங்க டீட்டெயில்டா படிக்க போறோம் இந்த அப்கமிங் கிளாஸஸ். ஆனா அட்ஜெக்டிவ் பேசிக்கலி ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், a beautiful hat. ஹேட்டுங்கிறது ஒரு நவுன். அது எப்படிப்பட்ட ஹேட்? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேட், அழகான ஹேட். அந்த ஹேட்டுக்கு மேலதிக டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தார வேர்ட் தான் பியூட்டிஃபுல். ஸோ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னன்னா, there are 7 possessive adjectives: my, your, his, her, their, are, it. இதெல்லாம் நாங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், my book. book is a noun. யாருடைய புத்தகம்? என்னுடைய புத்தகம். So என்னுடையங்கிறது possessive adjective. my is a possessive adjective. So my book, என்னுடைய புத்தகம். புத்தகம்ங்கிறது ஒரு நவுன். அது யாருடைய புத்தகம்? என்னுடைய புத்தகம். என்னுடையங்கிறது மேலதிக தகவல் தர ஒரு வேர்ட். ஸோ இட்ஸ் அ பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு ஓனர்ஷிப்பை காட்டுற ஒரு அட்ஜெக்டிவை தான் நாங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். பொசசிவ் ப்ரோனவுனுங்கிறது வேற, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது வேற. யூஸ்வலி பொசசிவ் ப்ரோனவுன் இட் வில் கம் at the end of the sentence. This book is mine. It comes at the end of the sentence. And a possessive adjective usually comes before the noun. This is my book. என்னுடைய புத்தகம். Okay? You have to note this down. The next one is reflexive pronouns. Reflexive pronouns என்னண்டா, it refers back to the subject. ஒரு விஷயம் என்னாலதான் செய்யப்பட்டது, அதுல செஞ்ச ஒரு செயற்பாடு நான் தான் செய்தேன், சப்ஜெக்ட் தான் அந்த பொருளை, அதாவது அந்த ஆக்ஷனை செய்ததும் சப்ஜெக்ட் தான்ங்கிற பட்சத்துல we will call that reflexive pronouns. For example, he prepared the meal himself. He prepared the meal. He prepared, அவன் தயார் செய்தான் உணவை. யாரு தயார் செய்தது அந்த உணவை? அவரோட மதரா, ஃபாதரா, சிஸ்டரா? இல்ல, அவராவே அந்த உணவை தயார் செய்தாரு. he prepared the meal himself. அந்த ப்ரிப்பேர்டுங்கிற ஆக்ஷனை செய்த பர்சன் யாரு? அவரு. சோ அந்த சப்ஜெக்ட் he, அவரு தான் அந்த விஷயத்தையும் செய்திருக்காருண்டா அதுக்கு நாங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். and there are 7 reflexive pronoun as personal pronouns: myself, yourself, ourself, themselves, himself, herself, itself. Okay, yourself வரும், yourselves வரும், themselves வரும், ourselves வரும். மத்த எல்லாமே myself, himself, herself, itself. Okay, and the next one is demonstrative pronouns. Demonstrative pronouns we use these pronouns to point out specific things.
குறிப்பிட்ட ஒரு பொருளை நாங்க சுட்டி காட்டி பேசுவதற்கு நாங்க யூஸ் பண்ற ப்ரோனவுன்ஸ் தான் என்ன டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். திஸ், தட், தீஸ், தோஸ். ஐ லைக் தீஸ் ஷூஸ். I more than those ones. This and இது, that and அது, these and இவை, those and அவை. பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கு this ன்னு சொல்லுவோம், தூரத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கு that ன்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கிற பல பொருட்களுக்கு these ன்னு சொல்லுவோம், தூரத்துல இருக்கிற பல பொருட்களுக்கு those ன்னு சொல்லுவோம். So these are called as demonstrative pronouns. And the next one is interrogative pronouns. This is used for asking questions. Questions கேட்கறதுக்கு நாங்க யூஸ் பண்ற ப்ரோனவுன் தான் இன்டரோகேட்டிவ். இன்டரோகேட்டிவ்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ற பிரதி பேச்சொற்கள். who, whom, which, what இதெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்டா இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். who is coming to the party? பார்ட்டிக்கு வாரது யாரு? who. அப்போ ஒரு பர்சன் சொல்லுவோம். whomண்டா யாருக்கு கொடுக்கப்பட்டது. whom are you calling? நீங்க யாருக்கு? whoண்டா யாரு, whomண்டா யாருக்கு, which அண்டா எந்த, what அண்டா என்ன. சோ இதெல்லாம் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்றா it is used to connect clauses in a sentence. ஒரு சென்டென்ஸ், அதாவது ரெண்டு தனி சென்டென்சஸ் இருக்கு, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நாங்க கனெக்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது ப்ரோனவுன் தான் என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன். who, whom, whose, which, thatங்கிறதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், the girl who won the race is my friend. The girl who won the race is my friend. The girl is my friend. The girl who won the race is my friend. அதாவது அந்த கேர்ள் வந்து யாருண்டா அந்த ரேஸ வின் பண்ணினா அந்த கேர்ள் வந்து எந்த ஃப்ரெண்டுங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். The girl is my friend is a sentence. The girl won the race is a sentence. இந்த ரெண்டு சென்டென்ஸை நாங்க ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தான் என்ன who. The girl who won the race is my friend. ஓகே, ஸோ இப்படி ரெண்டு க்ளோசஸ், அதாவது ரெண்டு சென்டென்சஸ், ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ் நாங்க ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தான் என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன். Okay, so I hope this is very much clear to you. And as I told you before, if you have any doubts related to pronouns, just drop a message. And the next one is where to use am, is, are. Am, is, areங்கிற இந்த verb, இது நாங்க ஹெல்பிங் verb ன்னு most of the time நாங்க சொல்லுவோம். and இது மெயின் verb-ஆவும் வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க டென்சஸ் லேர்ன் பண்ணும்போது we can learn it perfectly. So subject and the verb to use. இந்த subjects, இந்த pronouns வந்துச்சுன்னா subject placeல இந்த pronouns வந்தா என்ன verb யூஸ் பண்ணணும்ங்கிறத தான் இங்க பார்க்க போறோம். I வந்தா எப்பயுமே amங்கிற verb தான் we have to use. He, she, ங்கிற singular pronouns or singular verb, singular nouns or singular pronouns வந்தா we have to use is. You, we, they ங்கிற plural pronouns and plural nouns வந்தா we have to use are. I am a teacher. She is my best friend. Mala is my best friend. She is a pronoun, subject placeல வந்திருக்கு, பக்கத்துல isங்கிற verb வரணும். Mala is a noun, subject placeல வந்திருக்கு, it is a singular noun, so we have to use is. They are playing outside. அவர்கள் வெளியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். Children are playing outside. They is a subject. They is the subject of the sentence and it is a plural pronoun. அதால பக்கத்துல வந்த verb வந்து ஆ வந்திருக்கு. Children is a plural noun, so we have to use are next to that. Okay, so here I have given you some activities to practice. இன்னைக்கு learn பண்ணின இந்த விஷயத்தை நாங்க practice பண்றதுக்கு I have given you some activities. First one, identify the nouns and pronouns. In the sentence la irukra noun edu pronoun edu you have to identify. And the next one, fill in the blanks and singular to plural conversion. அதாவது நான் singular nouns தந்திருக்கேன், so according to the rules that I taught you, you have to change the singular nouns into plural. And there is a short writing task. Write a short paragraph about your favorite place. Use at least 5 nouns and 2 pronouns correctly. Correct use பண்றீங்களான்னு I will check. So you have to upload your answers to the form that we give you
and then you have to add your voice recording of the paragraph that you have written. So you will get a chance to read and speak about your favorite place. So that's all. So the summary of today's class: nouns and they are naming words of people, places, things, or ideas. And pronouns are used to replace nouns to avoid repetition and to make the sentences short. And we have learned different types of nouns and pronouns, and then over types the purposes என்னங்கிறதையும் நாங்க பார்த்தோம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் என்று நாங்க லேர்ன் பண்ணினோம். And we have given you some activities to practice and to improve your understanding of nouns and pronouns. So that's all for today. If you have any doubts, you can contact us. We will respond to you as soon as possible. So that's all. Have a nice day.